அத்தை 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 வந்துட்டியா அபி? அத்தை சஞ்சீவ் வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. சரிங்க அத்தை, நான் ரூமுக்கு போறேன். சரிம்மா. போமா. வா வா. அம்மா, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக போறாங்கிற விஷயம் அபிக்கு தெரியணுமா? அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதான் அபி நெருப்புல விழுந்த கோழி மாதிரி துடியா துடிப்பா. அத பாத்துட்டு நம்ம சந்தோஷப்படலாம். அப்பதான் நம்மள மதிக்காத இந்த குடும்பத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கற பதிலடியா இருக்கும். அவ்வளவுதானே, விடு. நான் போய் இப்ப அபிகிட்ட உண்மையை சொல்லிடுறேன். மா, இங்க பாருமா, சஞ்சீவ் காரியத்தை பத்தி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லாத. ரொம்ப நாசுக்கா சொல்லு. நீ கவலைப்படாத ஸ்ரீஜா, நான் பாத்துக்கிறேன். ஜமா செல்லாம். போ. கோயிலுக்கு போயிட்டு வரியா அபி? உனக்கு தான் எவ்வளவு கஷ்டம். நாம எல்லாரும் சஞ்சீவ் இறந்ததா நினைச்சு நீ அவனை கண்டுபிடிச்சு அப்புறம் நீங்க 2 பேரும் சேரும் போது சஞ்சீவுக்கு 2வது கல்யாணம் நடந்து நீ வீட்டை விட்டு போய் சஞ்சீவ் ஒன்னு தேடி கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கை திரும்பவும் நல்லா ஆக போற நேரம் பார்த்து குழந்தை காணாம போயின்னு அப்பப்பா எவ்வளவு பிரச்சனை. அதுவும் அடி மேல அடியா விழுது உனக்கு. இத்தனை பிரச்சனைகளை உன்னை தவிர வேற யாரும் தாங்க முடியாது அபி. அந்த ஆண்டவன் உன்னை ரொம்பதான் சோதிக்கிறான். சரி, இனியாவது நீ நிம்மதியா இருப்ப, இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு பார்த்தா இப்போ புதுசா சஞ்சீவ் ஒரு பிரச்சனையில வேற மாட்டிக்கிட்டான். சஞ்சீவுக்கு என்னாச்சு? அது ஐயோ, கரெக்டான நேரத்துல தப்பா வந்துட்டாளே. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க, சஞ்சீவுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல அபி. காணாம போன குழந்தை பிரச்சனை பத்தி சஞ்சீவ் உன்கிட்ட சொன்னானான்னு கேட்டேன். சரி சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வரேன். ஐயோ, முறைக்கிறாளே. சரி, நான் வரேன் அபி. என்னத்த? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சொல்லுங்க அத்தை. செங்கல்பட்டு கிட்ட ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சது அப்படியே நடக்குமா?
நீ நாளைக்கு அந்த கோயிலுக்கு போய் காணாம போன நம்ம பாப்பா கிடைக்கணும்னு வேண்டிட்டு வரியா அபி? சரிங்க அத்தை. அப்போ நீங்களும் கூட வாங்க. ஆ, யா, ஆ, எனக்கு சொத்து விஷயமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க அத்தை. அப்ப நான் சஞ்சீவ கூட கூட்டிட்டு போறேன். ஆ, ஆ, சஞ்சீவும் ஆபீஸ் விஷயமா ஏதோ பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். நீ நம்ம காளிய கூட்டிட்டு போயேன். சரிங்க அத்தை. நான் காளி அண்ணன் கூடவே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. ம். உன்கிட்ட போய் சொல்லி நாளைக்கு உன்னை கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிரு அபி. நீங்க இருந்தா சஞ்சீவ் பிரச்சனை கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் உன்னை வெளியூர் அனுப்பி வைக்கிறேன். சஞ்சீவ், வாப்பா. பணம் கிடைச்சதா? அபி எங்கம்மா? அவ தூங்கிட்டா. நீ சொல்லுப்பா. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பணம் கேட்டிருந்தேம்மா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் அமைச்சிருக்காங்க. நான் ஒரு 50 லட்சம் புரட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்க போதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் 5 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. சூப்பர்டா. சஞ்சு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிருந்தா இவனுக்கு ஒரே நாள்ல 5 கோடி ரூபாய் திருப்பி கிடைச்சிருக்கும். அப்பா, சஞ்சு அந்த அளவுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்ப்பா. அதான் இவன் பண்ண நல்லது இவனுக்கே திரும்பி வந்திருக்கு. என்னடி ஸ்ரீஜா, கடன் வாங்கின பணத்தை திருப்பி கட்ட முடியாம ஜெயிலுக்கு போயிடுவான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸே 5 கோடி ரூபாய் அனுப்பியிருக்காங்க. ஷோ, சஞ்சீவ்க்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடுறானே. சஞ்சு, கண்டிப்பா என் ஷேர்ஸ் வச்சு ஒரு 10 கோடியும் மத்த ப்ராப்பர்ட்டிஸ வச்சு ஒரு 15 கோடியும் ரெடி பண்ணிடலாம். மார்னிங் 10 மணிக்கெல்லாம் பணம் நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் எதுக்கு நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 30 கோடியை கொண்டு போய் கொடுத்துட்டு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். கம்பெனி தான் இப்ப ப்ராப்ளத்துல இருக்கு. என்னப்பா ப்ராப்ளம்? இல்லம்மா, கடன் அடைச்சாலும் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் கடன் கொடுத்தவங்க கைக்கு போய் சேர்ந்துரும். கம்பெனி தானடா, போனா போகுது. இந்த மாதிரி உன்னால 100 கம்பெனியை உருவாக்க முடியும். ஆமாப்பா. என்ன ஸ்ரீஜா இது? ஹரி படம் மாதிரி விறுவிறுப்பா பிரச்சனை ஆரம்பிச்சு விக்ரமன் படம் மாதிரி சந்தோஷமா முடிய போகுது. நாம பிளான் பண்ணி தான் சஞ்சீவ காலி பண்ண முடியல. ஆனா இப்ப தானா பிரச்சனை ஆரம்பிச்சு அவன் காலி ஆயிடுவான்னு பார்த்தா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சே. சஞ்சீவ் நல்ல ப்ராப்ளத்துல மாட்டினா அப்படியே அபியும் சஞ்சீவும் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பார்த்தா மொத்த குடும்பமும் சேர்ந்து சஞ்சீவுக்கு தோள் கொடுத்து அவனை காப்பாத்திடுச்சே. சஞ்சீவ், நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு அபிய செங்கல்பட்டு கிட்ட இருக்கிற கோயிலுக்கு காளியோட போயிட்டு வர சொல்லிருக்கேன். அபி கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துரும். அப்புறம் கம்பெனிய பத்தி அபி கிட்ட பொறுமையா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரியா? சரிம்மா. சரிப்பா, விடு. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு நினைச்சுக்கோ. டைம் ஆச்சு, எல்லாரும் போய் படுங்க. போங்கடா. ம்.
அபி அத்தை நானும் காளி அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அத்தை. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சஞ்சீவ், நீ எப்போ பெங்களூர் கிளம்புற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். சரி சஞ்சீவ், அப்ப நான் போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா. மாமா போயிட்டு வரேன். ம். பாத்துக்கிறக்கா. அம்மா, ம். என் கம்பெனி ஷேர்ஸ் மேல ஒரு பினான்ஸ் கம்பெனி பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் ஆபீஸ் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. அம்மா, நானும் போய் ப்ராப்பர்ட்டியை வச்சு பணம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. வரேன்ப்பா. ம். வரேம்மா. வா. என்ன ஸ்ரீஜா எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு? சஞ்சீவ் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனையில அவன் ஜெயிலுக்கு போகிற விஷயம் எல்லாம் அபி காதுக்கு போகாமலே பிரச்சனைய சுமூகமா முடிக்க போறாங்க. சஞ்சீவ் சந்தோஷ் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து டைம்குள்ள கடன் அடைச்சிருவாங்க. கோயிலுக்கு போன அபி திரும்பி வந்துருவா. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மல் ஆயிடும். இனிமே நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான், அபி தனியா. சஞ்சீவ் குழந்தை எழுந்து கஷ்டப்படுவாங்கிற நம்ம ஆசையெல்லாம் வீணா போச்சே. மா, சும்மா புலம்பாத. நானே டென்ஷன்ல இருக்கேன். டென்ஷன்ல தான் இருக்கணும். அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும் நம்ம? தள்ளு. ஏய் இருடி, நானும் வரேன். ஏய். அண்ணா, அத்தை சொன்ன கோயில் இதுதானா? ஆமா தங்கச்சி. இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா காணாம போன என் பாப்பா திரும்ப கிடைக்கும்னு அத்தை சொன்னாங்க. நான் பாப்பா கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிறேன். சரி வாமா தங்கச்சி, உள்ள போலாம். மணி 11க்கு மேல ஆச்சு. இன்னும் பணத்தை ரெடி பண்ண போன சஞ்சீவையும் சந்தோஷையும் காணோம். வந்துருவாங்க சீதா, வெயிட் பண்ணி பாப்போம். என்னங்க, சஞ்சீவ் வந்துட்டான். வாப்பா. நம்ம ப்ராப்பர்ட்டியை வச்சு பணத்தை ரெடி பண்ண போனியே, என்னப்பா ஆச்சு? பணம் கிடைச்சதா? கிடைச்சிருச்சுமா. பேக்ல ஒரு 5 கோடி ரூபாய்க்கு அமௌண்ட் இருக்கு. $10 கோடிக்கு செக்கா கொடுத்துருக்காங்கம்மா. என் அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி இருக்கு. மொத்தம் 20 கோடி இருக்குமா. இன்னும் சந்தோஷ் மட்டும் கம்பெனி பேர்ல இருக்கிற ஷேர்ஸ்ல ஒரு 10 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டான்னா நமக்கு தேவையான 30 கோடியும் கிடைச்சிருமா. அப்புறம் பணத்தை கொண்டு போய் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில கட்டிடலாம். சரிப்பா, சந்தோஷ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரிம்மா. உட்காருப்பா.
நேரம் வேற போய்கிட்டே இருக்க. சந்தோஷ் பணத்தோட சீக்கிரம் வந்துட்டானா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஸ்ரீஜா, சஞ்சீவ் 20 கோடி ரெடி பண்ணியாச்சுங்கிறா. சந்தோஷ் 10 கோடி பணத்தோட வந்துட்டா அப்புறம் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடுவானே. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? என் பாப்பா எனக்கு கிடைக்கணும் சாமி. அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். அண்ணே, நான் பிரகாரத்தை சுத்தி வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வாமா. ம். என் கம்பெனி ஷேர்ஸை வச்சு பணம் தரோன்னு சொன்னவங்கள இன்னும் காணுமே. 10 மணிக்கு பணத்தை கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன ஃபினான்ஸ் கம்பெனி மேனேஜர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு? என் அவசரம் அவருக்கு புரிய மாட்டேங்குது. ச்சே. ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு. போன் எடுத்து தொலைய மாட்டேன்றாரு.